ஒரு கொஸ்டின் வந்து பெட் பேரண்ட்ஸ்க்குலாம் கேட்கணுட்டே இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் ஒரு 10-15 இயர்ஸ் பிஃபோர்லாம் பாத்தீங்கன்னா வந்து நம்ம பப்பிக்குல என்ன பேர் வைப்போம், ராமு, ஜிம்மி, அப்புறம் வந்து பப்பி அந்த மாதிரி வச்சுட்டு இருந்தோம். ஆனா இப்பெல்லாம் பாத்தீங்கன்னா குழந்தைக்கு வைக்கிற மாதிரி ரொம்ப அதையோட நிறைய யோசிச்சு தான் போடுறாங்க. அதுவும் இல்லாம இந்த பூல் வாங்குற பேரண்ட்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா பப்பியோட பேரே வந்து இந்த ஃபர்ஸ்ட் நான் கேள்விப்படுற மாதிரி இருக்கு. அந்த மாதிரிலாம் பேர்ல வைக்கிறாங்க. ரைம்னு வச்சிருக்காங்க, நாக்கோ சம்திங் நிறைய பேர் வச்சிருக்காங்க. எனக்கு என்னன்னா நிறைய பேர் நம்மள்ட்டே வந்து பேர் கேட்பாங்க. நம்ம பப்பிக்கு நீங்களே ஒரு பேர் சொல்லுங்க ப்ரோ, நல்ல பேரான்னு சொல்லுவாங்க. இவளோட பேர் இந்தியாலே இல்ல யாருமே வச்சிருக்க மாட்டாங்க. இவ பேர் என்னன்னு பாத்தீங்கன்னா ஸ்பைடர்னு வச்சிருக்கேன். ஏன் ஸ்பைடர் வச்சிருக்கேன்னு பாத்தீங்கன்னா இவ வந்து அங்கிருந்து இங்கிருந்து குதிச்சிட்டே இருப்பா, விபூட்ட மாதிரி பறந்துட்டே இருப்பா, அதனால ஸ்பைடர்னு பேர் வச்சிருக்கேன். சோ உங்களோட பப்பியோட பேர் என்னன்னு சொல்லி நீங்க கமெண்ட்ல நீங்க சொல்லுங்க. உங்களுக்கு இல்லைனா நீங்க கேள்விப்படாத வித்தியாசமான இருக்க ஒரு பேர்லாம் நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க, அந்த பேரா இருந்தாலும் கமெண்ட்ல சொல்லுங்க. நம்ம அதை பார்த்துட்டு நம்ம கஸ்டமருக்கு அந்த பேரை நான் சொல்லிடுறேன். அண்ட் நானும் ஃபர்தரா ஒரு பப்பி வாங்க போறேன். டிஃப்ரெண்டான ஒரு பேர்ல இருந்து நீங்க கமெண்ட்டை வந்து நான் எடுத்து அந்த பப்பி வைக்கலான்னு இருக்கேன். ஸோ நல்ல பேரா சொல்லுங்க. இல்ல உங்க பப்பிக்கு நீங்க வச்சிருக்க டிஃப்ரெண்டான பேர் வந்து கமெண்ட்ல சொல்லுங்க. ஸோ நிறைய பேர் நீங்க கமெண்ட் பண்றதை பார்த்து அவங்க பப்பிக்கு இந்த பேர் வைப்பாங்க. தேங்க்யூ.